அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமுதம் ஃபுட்ஸில் பார்க்க போகிறது ஒரு திருக்க மீன் குழம்பு ரெசிபி. இங்கிலீஷில் ஸ்டிங்ரே ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்க மீனில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த குழம்பு வந்து எல்லா மீன் குழம்பு மாதிரி செய்யக்கூடாது. அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு. என்னென்னா, அதுக்கு ஒரு கடாயில் சோம்பு, சீரகம், மிளகு இது மூணையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பொடி பூண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு நிறைய நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு ஹைலைட்டே நல்லெண்ணெய், அந்த பவுடர், அதுக்கப்புறமா பூண்டு, இது மூணும் தான் ஹைலைட்டே. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா தாராளமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உரிச்சு வச்ச பூண்டு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கோர்ஸ் பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இதில் நல்லா வதக்குங்க. இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இந்த குழம்பு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்குலாம் அது ரொம்பவே நல்லது. மில்க் செக்ரியேஷன் வந்து நல்லாவே நடக்கும் இந்த குழம்பு நீங்கள் எடுத்துக்கும் போது. இந்த மீன் வந்து குழந்தைங்க கூட நல்லா தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் எந்த முள்ளுமே இருக்காது. நடுவில் போன் ஒரு எலும்பு தான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மீனையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடணும். நீங்கள் நான் இதில் பயப்படாமல் இந்த குழம்பு செய்யலாம். மீன் வந்து கரைஞ்சிலாம் போகாது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அமுதம் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் இது வேகணும்னு தேவையில்லை. 10 மினிட்ஸில் இது வெந்துடும். பட் அதோட எண்ணெய் வந்து குழம்புல ஊற்றிருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அதனால் அந்தளவுக்கு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான திருக்க மீன் குழம்பு ரெடி. இந்த குழம்பை வந்து இன்றைக்கி வச்சு நாளைக்கு மறுநாள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான மீன். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அமுதம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.